கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு சில நேரங்களில் பலவீனமான காரியங்கள் அவர்களை தாக்கும்போது அந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியாமல், வெற்றி பெற முடியாமல் தவித்து வேதனைப்படுவது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், நம்முடைய திறமையினால, நம்முடைய பலத்தினால, ஞானத்தினால செய்ய முடியாததை ஒரு காரியம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அந்த காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆம், இந்த உலகத்தில் மாம்சமாகவும் நம்மளால் வாழ முடியும், ஆவியில் நிறைந்தும் வாழ முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மாம்சத்தில் வாழும்போது நாம் நினைக்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கும்போது அதில் தோற்று போவதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆவியானவரோடு இணைந்து நாம் வாழும்போது, அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்போது நாம் நினைப்பதெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆம் அன்பானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு. பாருங்க, பிள்ளை வளரும்போதே ஆவியானுடைய சப்போர்ட்னால, பலத்தினால பலம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், சிம்சன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கின போது அவர் தேவனுடைய ஆவினால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ணும்போது நீங்கள் வீக்னஸாய், பலவீனமாய், தோற்று போய் வாழ மாட்டீங்க. வெற்றியோடு, ஜெயத்தோடு, நம்பிக்கையோடு வாழ்வீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் நெருப்பு இருக்கிற இடத்துல எந்த விலங்குகளும் பூச்சிகளும் நெருப்பை பக்கத்தில் நெருங்க பயப்படும். அதை போன்ற ஒரு அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக, நமக்குள்ளாய் இருக்கும்போது அசுத்தங்கள், இந்த உலக காரியங்கள், மாம்ச கிரியைகளை அந்த அக்கினியானது அமித்து போடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே ஆவியிலே அனலாயிருங்கள். அபிஷேகத்தை இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியானவரோடு செயல்படுங்கள், நடவுங்கள். உங்கள் குடும்பத்தில், உலகத்தில், வேலையில், எல்லா இடத்திலும் ஆவியானவரோடு நீங்கள் நடக்கும்போது இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராகப்பா. எங்கள் சுயம், மாம்சம் நாங்கள் வெறுத்து உங்கள் சித்தத்தின்படி, உங்கள் ஆவியானவருடைய கண்ட்ரோல் படி எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, மகிமைப்படுங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.